வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், திருமந்திரத்திலிருந்து 2 பாட்டு பார்க்க போகிறோம். இந்த 2 பாட்டு நமக்கு எதை விளக்கி சொல்லுது அப்படின்னு சொன்னால், புருவ மத்தியினுடைய தியானம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னும், சிற்றம்பலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னும், இந்த சிற்றம்பலம் எப்பேற்பட்ட தன்மை கொண்டது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸோடு ரைட். ஸோ அப்படி பாட்டுக்குள்ளே போவாங்களா? திருமந்திரம் அப்படிங்கிறது 4 வரி பாடல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் 2770வது பாட்டில் பார்க்கும்பொழுது மூலர்வரான் சொல்கிறார் பாருங்க, நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி. ஸோ நெற்றிக்கு நேராக இருக்கக்கூடிய புருவத்தினுடைய இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். இந்த புருவ மத்தியை நம்ம அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வித்த தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 இடத்திற்கு இப்படி கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் டெம்பிள்னு பேர், இங்கிலீஷில் இதுக்கு பேர் டெம்பிள்னு பேர். இப்படி இது ரெண்டும், இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த புருவ மத்தியில் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா மண்டையினுடைய மத்திய பகுதியில் போய் இப்படி 4 விதம் சென்டர் பாயிண்ட் அந்த இடத்துல வரும். அந்த இடத்துல தான் 3வது கண்ணு சொல்லக்கூடிய பைனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஒரு பட்டாணி கலையத்தில் வித்னூன் இருக்கும். இப்போ அந்த இடத்துலையும் நம்மளால் கவனத்தை வைக்க முடியும். ஆனால் அது எல்லாருனாலையும் முடியாது. ஏன்னா மூளைக்குள்ளே எப்படி இருக்குன்னு படம் போட்டு பார்க்கலாம். ஆனால் என் மூளைக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திக்கிறது கொஞ்சம் பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? விஷயம் தெரிஞ்சவங்க, சிந்திக்க முடிஞ்சவங்க நேரடியாக சிந்தையை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கலாம். வித்த தெரியாதவங்க, கடினமாக இருக்குன்னு சிந்திக்கிறவங்க இந்த இடத்த யோசிச்சா போதும், அது வேலை செய்யும். சரிங்களா? நெற்றுக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். அங்கே என்னங்க மந்திரம் ஒளிவிட போகுது அப்படின்னு கேட்டால், முதல்ல சோதி தோன்றும். அந்த சோதிக்குள்ளே போகும் பொழுது ஒரு வகையான நாதம் அப்படிங்கிறது கேட்கும். நாதம்னா என்ன? ஒரு வகையான சப்தம். என்ன சப்தம்? ஒரு ஹம்மிங் சவுண்ட் அப்படின்ட்டு அப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். அதுபோல் அது ஒரு நாதம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கேட்கும். கேட்டால் என்ன நடக்கும்? பற்றுக்கு பற்றா பரமன் இருந்த இடம் எங்கே? இதில் கவனம் வச்சு அந்த ஒளி பார்த்து, ஒளிக்குள்ளே நாம் உள்ளே போகும்பொழுது அந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது கேட்கும். அங்கே கேட்கும் பொழுது அந்த இடம் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. அப்போ அதில் பிடிச்சிட்டோம்னா பற்றுக்கு பற்றா பரமன் இருந்த இடம், எந்த விதமான பற்றுகளும் அவனை சென்று பற்றாமல் தூய்மையான நிலையில் இருக்கக்கூடிய பரமன் இருந்த இடம் எங்கே? அந்த புருவ மத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்திற்கு பேர் தான் சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிற்றம்பலம் எனும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேன். அதுதான் சிற்றம்பலம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அங்கே போய் சேர்ந்துக்கிட்டேன்னு. அது என்ன அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டேன்? கவனத்தை அங்கே மட்டும் வச்சுக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன்னு அர்த்தம். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. இதற்கு முன்னதாகவே நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். எடுத்த உடனேயே புருவமத்தி தியானம் அப்படிங்கிறது செய்யும் பொழுது நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒரு மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதே சேனலில் இந்த வாய்ஸ் ஆஃப் நித்திலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா சக்கர மெடிடேஷனுங்கிறதுக்கு உண்டான அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ ஏன் கீழே மூலாதாரத்துலேருந்து சக்தியை மேலே ஏற்றி புருவமத்தியில் வைக்கணும், தியானத்தை முடிச்சுட்டு எந்திரிக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வந்ததுக்கப்புறம் அந்த சக்தியை திருப்பியும் கொண்டு வந்து அந்த மூலாதாரத்தில் நிறுத்தி அந்த சக்தி உடல் முழுவதும் பரவுவதாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கணுங்கிறதுக்கு உண்டான விளக்கம் அதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது சித்தர்கள் சொல்லக்கூடியது, அவர்கள் புருவ மத்தியில் வைக்கும் பொழுது அந்த அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறது உணர்வாங்க. அதுலேயே நீண்ட காலம் இருப்பாங்க. இருந்து மறுபடியும் இந்த உடலில் எண்ணம் கொண்டு எந்திரிக்கும் பொழுது அந்த சக்தியை திருப்பியும் எல்லா ஆதாரங்கள், அதுக்கு பேர் கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி அப்படியே கீழே இறக்கி எல்லாத்தையும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிப்பாங்க. அப்போது ஓவராக இந்த உடலுக்குள்ளே சக்தி அப்படிங்கிறது கூடி இருக்காது. அப்படி ஓவராக சக்தி கூடிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும், தூக்கம் வராது, ஏதோ யோசனையில் அப்படியே உட்காந்துருப்போம், அந்த மாதிரியே இருக்கும். அது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால அந்த சக்தி அப்படியே கீழே இறக்கி எல்லா உயிர்களும் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து இறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிக்கணும். இது ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. எடுத்தோன்னே புருவமத்தியில் கவனமும் வைக்கக்கூடாது. அந்த கீழே இருந்து தான் மேலே போகணும். மேலே போன சக்தியை கீழே இறக்கி எல்லா உயிர்களையும் ஆசீர்வதிச்சுட்டு இறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? சரி, இப்போ அந்த புருவமத்தியில் இறை இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த இடம் தான் சிற்றம்பலம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், 2775வது பாட்டில் திருப்பும் சொல்கிறார் பாருங்க,
இப்படிப்பட்ட அம்பலம், திருவம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்ட தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டால், அம்பலமாவது அகில சராசரம் எல்லாமே, அது அப்படி தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே இந்த அண்ட சராசரத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதுதான் அகில சராசரம். அப்படி போல் இருக்கக்கூடிய நிறைய அண்டங்கள் எல்லாமே, அது அத்தனையும் சேர்ந்ததான் இந்த அம்பலம்னு சொல்லக்கூடியதான். இறை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டது. அப்போ அந்த இறையினுடைய சக்தி எங்கே போய் உணர முடியும்? இந்த அம்பலத்தின் மூலமாக தான் உணர முடியும். அம்பலமாவது அகில சராசரம், அம்பலமாவது ஆதிபிரானடி. அந்த ஆதிபிரான் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய தன்மையே அந்த அம்பலத்தில் தான் இருக்குது. அவன் அங்கே தான் வீற்றிருக்கிறான். அப்போ அவனை உணரணும் அப்படின்னு சொன்னால் நீ அந்த சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போனால் மட்டும்தான் இறை அப்படின்னு சொல்லக்கூடியவனை உணர முடியும். அம்பலமாவது அப்பு தீ மண்டலம். இந்த இடத்துக்குள்ள நம்மளுடைய சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு, அதுதான் நீர் அப்புன்னு சொல்லக்கூடிய விந்துன்னு சொல்லக்கூடிய அதுதான் இந்த இடத்துக்கு உள்ளே வரும். இந்த மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே அது உள்ளே வரும். அதற்கப்புறம் ஏன் அதை தீன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு சூடு ஒன்று உருவாகும். இது ரெண்டுமே அந்த இடத்துல நடக்கணும். இது நடந்தால் மட்டும்தான் அது விழிப்படையும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய இறைத்தன்மை அப்படிங்கிறதும் இந்த அகிலமெல்லாம் நம்மளால் உணர முடியும். இது இரண்டும் தங்கி இருக்கக்கூடிய இடம் அந்த இடம்தான். அம்பலமாவது அப்பு தீ மண்டலம். அப்புன்னா நீர்னு அர்த்தம், சரிங்களா? அப்பு தீ மண்டலம். அம்பலமாவது 5 எழுத்தாவே. இந்த இடத்துல 5 எழுத்துங்கிறது நமசிவைய அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓம் மூலாதாரத்துலேயும், அடுத்தது ந ம சி வ ய மேலே வந்து நிற்கும், சரிங்களா? அதை சொல்லி முடித்து அமைதியாகும் பொழுது நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ம்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து மந்திரம் அப்படிங்கிறத நம்மளால் அந்த இடத்துல உணர முடியும். இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்ததே இந்த அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவம்பலம் இல்லாட்டி சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். இப்போ புரியுதா உங்களுக்கு புருவமத்தி தியானத்தினுடைய மகிமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடம் வேலை செய்யணும், இப்பேற்பட்ட அபரிமிதமான அந்த ஒரு நிலை நமக்கு உணர முடியணும். எப்படி உணர முடியும்? இந்த புலன் உணர்வு, அதாவது 6 அறிவு நமக்கு இருக்குது. 5 அறிவு என்னது? மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய இந்த 5 அறிவும், இந்த 5ஐயும் ஆட்டுவிக்கக்கூடிய 6வது அறிவான மனம்னு இருக்குது. இந்த 6மே அடங்கணும். நான் இங்கே இருக்கேங்கிற எண்ணம் ஓயணும். இது எப்பொழுது ஓயுதோ அப்போது ஒரு மாதிரி நிசப்தமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கும். டெட் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த டெட் சைலன்ஸில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணும் பொழுது நம்ம அடுத்த ஒரு பரிணாமத்திற்கு நம்ம போவோம். அதுதான் நம்மளுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை அப்படிங்கிறது. அடுத்த ஒரு கட்டமான உயர்ந்த ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிறதுக்கு போகக்கூடிய அந்த ஒரு தன்மை, சாக்கிராதீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு நாம் செல்லுவோம். இப்படி செல்லும் பொழுது தான் இறைவன் இருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலம் அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணுறோம். அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகிறோன்னு அர்த்தம். புருவமத்தியை அந்த 3வது கண்ணினுடைய 3வது கண் அப்போ தான் ப்ராப்பராக விழிப்படையும். அது விழிப்படைந்து அதன் ஊடாக பயணித்து இறைவனோடு போய் ஒன்றரை கலக்கிறதுக்கு நம்ம போகிறோன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஃபேர்லி அ பிக் ப்ராசஸ். நம்ம வந்து தினமும் 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுறேன், 20 நிமிஷம் மெடிடேட் பண்ணுறேன், இது எப்படி விழிப்படைய வைக்குது? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 100% நடக்காது. சித்தர்களோ இல்லை பெரியவர்களோ 24/7 24 மணி நேரம் 7 நாளும் அதே பொழப்புன்னு உட்கார்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அப்போ என்னால் முடியலையே, என்ன பண்ணுறது? தொடர்ந்து தியானிங்க. இந்த பிறப்பில் நமக்கு ஒரு புண்ணியம், முந்தின பிறப்பில் ஏதாவது புண்ணியம் சேர்த்தி வச்சுருந்தோம்னா இந்த பிறப்பில் திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தாலும் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ சேர்த்தி வைக்கிற புண்ணியம் அடுத்து வரக்கூடிய பிறப்புகள்லையாவது கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காகவாது இப்போ தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருப்போம். அதுதான் நம்மளால் முடிஞ்ச ஒரு காரியம், ரைட்? ஸோ இதுதான் இந்த 2 பாட்டுக்கு உண்டான பொருள். அண்டு ஏன் நம்ம தியானம் செய்யணும், எங்கே வச்சு தியானம் செய்யணும், எப்படி தியானம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எஸ், ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.